ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செபா ஹெர்ப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரம்பா லீஃப் பிளான்ட்டு தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு செடி நர்சரியிலேருந்து வாங்கி நட்டிருக்கேன். நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பிளான்ட் வந்து நட போகிறோம். அதுக்கான மண் கலவை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரம்பா லீஃபை பந்தன் லீஃப்னு சொல்லுவாங்க, அன்னபூர்ணா இலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை சமையலில் பயன்படுத்தும் போது அவ்வளோ மணமாக இருக்கும் சமையல். கடைகளில் யூஸ் பண்ணுற பிரியாணியிலலாம் கண்டிப்பாக இந்த இலை பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் அந்த கடையை கிராஸ் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த செடியை நடவு செய்கிறதுக்கு மண் கலவை ரேஷியோ எப்படி எடுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இந்த செடி நடுறதுக்கு மண்கலவையை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, ஒரு பங்கு நல்லா மக்கிய தொழு உரம் எடுத்துக்கிட்டேன். அது வந்து ரொம்ப பெரிய பெரிய கட்டிகளாக இருக்கக்கூடாது, நல்லா சின்ன சின்னதாக நொறுக்கி வச்சுக்கணும். அடுத்து 3 பங்கு தோட்டத்து மண் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் செம்மண் கிடச்சா செம்மண் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் செம்மண். நம்ம தோட்ட மண் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் தோட்டத்து மண்ணே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த ரேஷியோ வந்து சரிபாதியாகவும் எடுத்துக்கலாம். பாதி அளவு மக்கிய சாண எருவும் பாதி அளவு மண் கலவையும் எடுத்துக்கிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை க்ரோ பேக்லேயும் நட்டு வளர்க்கலாம். ஒரு புதர் செடி மாதிரி தான் வரும், ஒரு அழகு தாவரம் மாதிரி தான் இது வரும், ரொம்பவே சின்னதாக. நான் வந்து உடஞ்ச குடம் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். கீழே நல்லா வடிகால் வசதிக்காக ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மக்கிய சாணம் மண் ரெண்டையுமே நல்லா கலந்து நல்ல ஒரு மண் கலவையாக ரெடி பண்ணணும். இப்போ வீட்டில் க்ரோ பேக் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்க எலக்ட்ரிக்கல் கடைக்கு போனீங்கன்னா அங்கே பிவிசி பைப்லாம் ஒரு சாக்கில் வச்சுருப்பாங்க. பிவிசி பைப், எலக்ட்ரிக்கல் பைப் இதெல்லாம் விற்கிற கடைகளில் போனீங்கன்னா அங்கே கெட்டியான சாக்கு கிடைக்கும். அந்த சாக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ கொடுத்து வாங்கிக்கிட்டிங்கன்னா அது வந்து க்ரோ பேக்கை விட அது விலை ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அந்த இதுலேயுமே க்ரோ பேக் மாதிரியே தான் நல்லா கெட்டியாக இருக்கும். அதையும் நீங்கள் க்ரோ பேக்காக யூஸ் பண்ணலாம். பிளான்ட்லாம் ரொம்ப நல்லாவே வளரும். நம்ம எந்த பாட்டில் நட போகிறோமோ அதில் நல்லா ஓட்டை போட்டதுக்கப்புறம் அடியில் நல்லா கல்லை தான் பரப்பிடணும். அப்போ தான் நமக்கு வடிகால் வசதி நல்லா இருக்கும். நட போகிற பாட்டில் தண்ணி தேங்குச்சுனாக்கும் செடி அழுகிறது கூட வாய்ப்பு இருக்குது. வேரெல்லாம் அழுகி செடி காஞ்சிரும். ஸோ தண்ணி தேங்கக்கூடாது, அதுக்காக தான் கீழே கல் பரப்பிடுறோம். அதுக்கப்புறம் மணலும் மண்ணும் கலந்த கலவையை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் மணல் இருக்கும்போது தண்ணி சீக்கிரமாகவே கீழே இறங்கிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கலந்து வச்ச எருவும் மண்ணும் கலந்த கலவையை இதுக்கு மேலே போடணும். மக்கிய எருவும் தோட்டத்து மண்ணும் சேர்ந்த மண் கலவையை வந்து நான் பாட் ஃபுல்லாக நிறச்சி வச்சிட்டேன். இப்போ வந்து செடி நடலாம். இந்த மாதிரி நம்ம மண் கலவை ரெடி பண்ணும்போது செடியோட க்ரோத்துமே ரொம்ப நல்லாயிருக்கும், வேகமாகவும் வளர்ந்து வரும். இப்போ ரம்பா பிளான்ட் எடுத்து நடவு செய்யலாம். அதை சுற்றி பேப்பர் மாதிரி இருந்துச்சு, அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு செம்மண் கலவையோட அந்த செடி இருந்துச்சு. வேருமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த செடியை நல்லா ஆழமாக பறித்து நட்டு விட்டுட்டேன். இந்த ரம்பை இலை செடி வந்து தென் மாவட்டங்களில் அதிகமாக வளர்க்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக நாகர்கோவிலெலாம் ஒவ்வொரு வீடுகள்லையுமே இந்த செடி இருக்குமா. இந்த செடியை அவங்க அடிக்கடி சமையலில் பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த செடியை பற்றி சுத்தமாகவே தெரிகிறதில்ல. எனக்கெலாம் இந்த செடியை பற்றி தெரியாது. இப்போ தான் இந்த செடியை பற்றி மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி நட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த செடிக்கு அடிக்கடி தண்ணி ஊற்ற தேவையில்லை, 2 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும். இது நல்லா வெப்ப மண்டலத்தில் வளர்கிற செடி தான். ஸோ வெயில் இருந்தாலும் இதுக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் அதிகமாக தண்ணி இருந்தால் வேர் அழுகல் ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து ரொம்ப அடிக்கடி தண்ணி விடக்கூடாது, ட்ரையான மட்டும் தண்ணி விட்டால் போதும், நல்லா செடி வளர்ந்து வரும். இந்த இலைகளை டீ வச்சு குடிக்கிறனால பிபி சுகர் லெவல்லாம் கண்ட்ரோலில் வருது. அதே மாதிரி இது மலச்சிக்கல், வயிறு உப்புசம், கோல்டு இது மாதிரி ப்ராப்ளம்க்கெலாம் மருந்தாக யூஸ் பண்ணலாம். தீக்காயம் பட்ட இடங்களில் இந்த இலையோட சாறு அப்ளை பண்ணோம்னா தீக்காயம் சீக்கிரமாகவே ஆறி வரும்.
ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் இதோட எசென்ஷியல் ஆயில் ரொம்பவே பயன்படுது. ஸோ இந்த செடி ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய செடிங்க. ஒரு செடி வாங்கி நட்டோம்னாவே பிரான்ச்சஸ் நிறையா வரும். அதை வச்சு நம்ம நிறையா செடிகள் கூட நட்டு வளர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த செடி உங்கள் வீட்டில் இருக்குதா, இல்லை யார் யார் இனி தான் வாங்கி நட போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செபா ஹெர்ப்ஸ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.